சாரி, இந்த பக்கம். அங்க பாரு, வா. நல்ல வேலை நம்மள அடையாளம் தெரியாம ஓடி போயிட்டாங்க. ஒரு பொருள் தொட்டக்கூடாது. தொடுங்கடா பார்க்கலாம். எதுக்கு இவன் பீச்சில் நடராஜ பெருமான் மேல நிக்கிறான்? தொடுங்கடா. பேக தொட சொன்னா பேக்க தொட்டுட்டீங்களடா. என்ன இடி இடிச்சு விட்டானுங்க. ஐயோ என்னடா? பர்ஸ் பர்ஸ் என்னடா? டேய் பர்ஸ்டா வாடா. அட பாவி. ஏண்டா பரதேசி பையல கையில கடைசிட்ட விட்டுட்டிய பாஸ். உங்களை மட்டும் தானே கூட்டான், நீங்க மட்டும் தானே வரணும். அவளையா கூட்டான் நீ? அறிவு கட்டவனே, வாடா போலாம். கொஞ்சம் விடுங்க பாஸ். டேய் பாஸ், நடக்க வேற முடியல, தொட்டிட்டு வரானுங்க. வந்துட்டீங்களா? முடிஞ்சா புடிங்கடி, எறா வண்டிய. டேய் மாங்கா கழிசட, அறிவு கட்டவனே. அடிக்காதீங்க, மரியாதை கட்டு போவோம். போகடி. போடி. ஐயோ பர்ஸ், குரங்குக்குள்ள அறிஞ்ச கதையை ஆக்கிட்டாளுங்களே. அறிவட்ட கலவா வேணா பத்தி உனக்கு தெரியாது. என்னடா பண்ண? படாத இடத்துல அடிச்சா பரவாயில்ல, படக்கூடாத இடத்துலயே அடிக்கிறாங்களா பரதேசி பசங்க. கல்லு காஞ்சிருக்கா இல்ல ஈரமா இருக்கான்னு தட்டிட்டு போகுது. சும்மாறா தோசைகள் மண்டையா. வளவளன்னு பேசாதடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பயமா இருக்கு. இது வேற சேக்காவுதே. பக்கத்துல வராதீங்க.
தள்ளி போங்க. யாராவது பக்கத்துல வந்தீங்கன்னா பர்ஸ தண்ணியில போட்டுருவேன். போங்க பின்னாடி. போங்க. பக்கத்துல வந்தீங்க நோட்டை தண்ணியில போட்டுருவேன். அப்ப அங்கேயா இருக்க? ஏய் கிட்ட வராதீங்க. நான் சொல்றபடி கேப்பீங்களா? நான் சொல்றபடி கேப்பீங்களா? என்ன சொன்னாலும் கேக்குற கொடுத்துடுறா. மிச்சம் 4 கிழிஞ்ச நோட்டு இருக்கு. அது கொண்டு போய் கொடுத்தா 80 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. என்கிட்ட 15 கிழிஞ்ச நோட்டு இருக்கு. ஒரு நோட்டுக்கு 20 கோடினாலும் 300 கோடி ரூபா. முட்டாள் மாதிரி பேசாத. ஒரு நோட்டுக்கு 20 கோடி, 4 நோட்டுக்கு 80 கோடி. 80 கோடியை நாம வாங்கி கிழிச்சு கொடுத்தா ஒரு நோட்டுக்கு 20 கோடி ரூபாய் வீதம். 2 8 16, 2 0 1600 கோடி. மூளை யோஸ் பண்ணேன். அப்ப அந்த 1600 கோடி கிழிச்சா உன் மூஞ்சி கிழிச்சிருவேன். அந்த 100 கோடி ஏன் பணம்? நான் அடிச்சது. அது எப்பயோ அடிச்சாச்சு. ஒழுங்கா பிரிக்கிற வழியை பாருங்க. சரி நானே பிரிக்கிறேன். எனக்கு 40 கோடி. எனக்கு பாஸா இருக்கிறதுனால இவருக்கு 40 கோடி. மத்ததெல்லாம் நீங்க சண்டை போடாம பிரிச்சிங்க. மாட்டாங்க. குரங்கு அப்பந்தன கதை மாதிரி இருக்கு. ஏன் சார் குரங்கு அப்பன் தின்னுமா? திம்பியாட வாங்கி நேத்து குத்துனடா வழுக்க பாவி. சரி கோச்சுக்காத. சில சமயம் திங்க, சில சமயம் வாங்கி கொடுக்கும். இப்போ இது ரொம்ப முக்கியமா? நான் பங்கு போடுறேன். இப்போ மினிஸ்டர்ட்டேருந்து பணம் திருடுறது கஷ்டமா, இல்ல திருடன்ட்டேருந்து பணம் திருடுறது கஷ்டமா, இல்ல திருடன்ட்டேருந்து திருடின பணத்தை திருடுறது கஷ்டமா? திருடங்கிட்டேன் திருடினானே அவன்கிட்ட திருடுறது தான் கஷ்டம். அப்போ அந்த மினிஸ்டர்ட்டேருந்து திருடின ஜாக்குக்கு 5 கோடி, ஜாக்டேருந்து திருடின ஜெய்க்கு 10 கோடி, ஜெயிட்டேருந்து திருடின எனக்கு ஒரு 50 கோடி. மத்தது எல்லாமே நீங்க வச்சு பிரிச்சுக்கோங்க. இந்த சட்டைக்கு எதுவும் தேவையில்ல. ஏய் யாரை பார்த்து சொட்டன்ற? விக்கு வச்சானா வில்லன் மாதிரியே இருப்பேன் தெரியுமா? நங்குன்னு குட்டினா நடுமட்ட நாசமாயிடும். நாக்கு பூச்சி மாதிரி இருந்துகிட்டு நாராசமா பேசுறியா? நான்சென்ஸ். நமக்குள்ள எதுக்கு சண்டை? அப்ப வாங்க பாஸ் வெளிய போய் வாட்ச்மேன் கிட்ட சண்டை போடலாம். ஓட்டணும். ஹலோ சாரி பாஸ். இப்போ இங்க சண்டை போட வரல, பங்கு போட வந்திருக்கோம். யார் பணத்தை யார் பங்கு போடுறது? மக்கள் பணத்தை மக்கள் பங்கு போடுறோம். இதுல என்ன தப்பு? நாம மொத்தம் 8 பேர். இருக்கிறது 100 கோடி. எப்படி பிரிக்க போறோம்? பாஸ் நான் ஒன்னு பாஸ்போர்ட்ல கரெக்ட் பண்ணல. அவளுக்கு ஃபோன் பண்ணனா புருஷனோட வந்துருவா. 10க்கு 10 பிரிச்சிடலாம். நான் ஒன்ன பிரிச்சிருவேன். என்ன பாத்ரூம் கட்டுற மாதிரி 10க்கு 10 மொத்து. நிறுத்துங்க. ஆளுக்கு 12 கோடி, 8 பேர் 86 கோடி ரூபாய். ஆய் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன். தேங்க்ஸ். அடச்சி யோ அவனே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். பெரிய மனுஷனா நீ? 96 கோடி. 96 கோடி தான். அப்ப மிச்சம் 4 கோடி. அது ஆளுக்கு 50 லட்சம் பிரிச்சுக்கலாம். அப்ப 12 கோடி நேரா சொல்லிருக்கலாம்ல. மூஞ்சி பாரு. எனக்கு அவ்வளோலாம் கணக்கு தெரியாது. சரி எனக்கு ஓகே. எங்க எல்லாருக்கும் ஓகே. பணத்தை கொண்டு வந்தது நானு. எனக்கும் 12 கோடி தானா? கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? காப்பாத்திக்க தெரியல. சரியான கேள்வி. முழிக்கிறான் பார். இப்போ பணத்தை நம்ம பிரிக்க முடியாது. நாளைக்கு தான் முழு பணம் கைக்கு வரும். அப்போ அந்த நோட்டுங்கெல்லாம் அது ஜாக் கிட்டே இருக்கட்டும். நாம எல்லாரும் ஜாக் கூடவே இருப்போம். அது எப்படி முடியும்? ஹோட்டல்ல கூட ரூம் தனித்தனியா இருக்குமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நாம எல்லாம் அங்கேயே தங்கிக்கலாம். ஷாலு நீ செருப்பால் அடிக்க மாட்டேன்னா செல்லம்மா ஒன்று கேட்கட்டுமா? என்ன? ஒன்றும் இல்லை. என் பேரன் கூட ஜோடி சேர்ந்து எனக்குள்ளே இருந்த வீரம் வெளிப்படாமையே போயிட்டான். அதனால இனிமேல் நாம் 2 பேரும் ஜோடி சேரலாமா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? என் 12 கோடி உனக்கு தான். அப்படியா ஹனி? ஷாலு 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 ஷாலு. அட பாவிகளா, ஒரு பாலை உதைக்கிறதுக்கு ஊரே திரண்டு வரீங்களே. இவ்வளவு காம்படிஷனா? இனிமே நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீ நானும் கூட்டு போடுங்கடா பீட்டு.